இந்த எல்லோ இது எப்படி இருக்கு? வேண்டாம். இது நல்லா. இந்த புடவை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. இதே பேக் பண்ணிடுங்க. பாத்தீங்களா, ஒரே செலக்ஷன். இது மாதிரி யாருக்கு தோணும்னா? அதெல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சது சொன்னேன். எனக்கு ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். எனக்கு காட்டன் துணினா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. பிடிக்கலன்ற நான் சொல்றது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்காம இருக்கவே முடியாது. சொல்லுங்களேன். சொல்லிடுவேன். சொல்லுங்க. எனக்கு கீதானா ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது வேணுங்களாம்மா? ஒயிட்ல பேண்ட் அண்ட் ஷர்ட் பேக் பண்ணுங்க. யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வேஸ்ட் கீதா. பரவாயில்ல, பில் பே பண்ணிடுங்க. கீதா, இந்த டைரியில இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னோட பிறந்த நாள், உங்களோட பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், அப்புறம் என்னோட கல்யாண நாள். உங்களோட கல்யாண நாள் கூட இதுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட கல்யாண நாளும் இருந்தாகணும். உண்மையிலேயே கல்யாணம்ன்றது எவ்வளவு தேவையான மகிழ்ச்சியான விஷயம். மனைவின்னு ஒருத்தி வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பேர் சொல்ல குழந்தைங்க பிறந்து கணவனோட வயசான காலத்துல அவனோட தேவைகளை ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து மனைவி பூர்த்தி செஞ்சு அருமையான விஷயம் இல்ல? என்ன நான் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு பேசுறேன், ஒண்ணுமே பேசாம வர்றீங்க? உங்களுக்கு என்ன எப்பவுமே மௌனத்தை ஒரு பதிலா கையில வச்சிருக்கீங்க?
கீதா, சேகர், நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போகணும்னு வருத்தமா இருக்கு. இல்ல கீதா, அத நீயோ நானோ முடிவு செய்யறதில்ல.